ஓசூரில் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் 37,50,000 மதிப்பீட்டில் புதியதாக கட்டியுள்ள சித்தப்பிரிவு கட்டிடத்தை காணொலி வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராயகோட்டை சாலையில் இந்திய மருத்துவம் மற்றும் ஓமியோபதி துறை மற்றும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் மாநில ஆயுஷ் குழுமம் மூலம் 2023ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டிற்கான நிதியாண்டில் ரூபாய் 37,50,000 மதிப்பீட்டில் புதியதாக கட்டியுள்ள சித்தப்பிரிவு கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார். விழாவில் மாநகர மேயர் எஸ். சத்யா, முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார். உடன் துணை மேயர் ஆனந்தையா, மாவட்ட அவைத்தலைவர் யுவராஜ், மண்டல குழு தலைவர் ரவி, பகுதி கழக செயலாளர் ராமு, மருத்துவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் திருப்பதி, அல்லா பிரகாஷ், கிருஷ்ணா, ஐயன்துறை, மருத்துவர்கள், செவிலியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஓசூரில் இருந்த செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். இன்றைக்கு ஓசூரிலே தலைமை மருத்துவமனை இன்றைக்கு இங்கே அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு முயற்சி. அதே நேரத்தில் இந்த மருத்துவமனை அமைவதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் சட்டமன்றத்தில் பேசி தலைமை மருத்துவமனை ஓசூருக்கு பெற்று தந்தார். ஏற்கனவே நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற போது கூட தலைமை மருத்துவமனை ஓசூருக்கு வேண்டும் என்று பேசியிருந்தேன். ஆனால் அன்றைக்கு முடியாமல் போனது. ஆனால் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆட்சியில் இன்றைக்கு இவ்வளவு பெரிய மருத்துவமனை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்பதை மிகவும் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே வேளையில் பார்த்தீங்கன்னா இந்த சித்த ஹாஸ்பிட்டல் வந்து நம்முடைய மோர்னப்பள்ளி பக்கம்தான் இந்த மருத்துவமனை வர இருந்தது. இந்த இடத்தை நான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இந்த இடத்துல நான் சொன்னேன். ஆனால் அங்கே தான் வருகிறது என்று அவரும் சொன்னார். நான் சொன்ன தேசிய நெடுஞ்சாலை மையமாக வைத்து ஒரு மருத்துவமனை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எல்லாரும் விரும்பினார்கள். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, இந்த ராயகோட்டை ரோட்டில் இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏனென்றால் இந்த ரோடு மிகவும் பின்தங்கி இருக்கின்ற அனைத்து ரோடு ஒசூரில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இந்த ராயகோட்டை ரோடு மட்டும் வளர்ச்சி அடையாமல் இருக்குது என்று சொன்னேன். சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த இடத்துல கூட பணிகள் செய்ய முடியாமல் போய்விட்டது. நிறைய பாறை இருக்கின்ற காரணத்தினால் அங்கே ஒப்பந்த பணிகள் நிறைவேற்றப்பட முடியாமல் போனது. இந்த இடத்த நான் ஏற்கனவே இது ஹவுசிங் போர்டு கிட்ட இருந்த இடம். இந்த இடம் தான் ஏதாவது ஒன்று செய்யணும். பஸ் ஸ்டாண்டு கூட இங்கே செஞ்சால் நல்லா இருக்குன்ற விரும்பி இருந்தோம். ஏதாவது ஒரு வகையில் இந்த இடத்துல ஒரு மருத்துவமனை தான் வர வேண்டும் என்று இருந்திருக்கின்றது. அந்த மருத்துவமனை வந்து பல உயிர்களையும் காக்கின்ற ஒரு இடமாக இந்த இடம் மாறி இருக்குது என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். அதே போல சித்த மருத்துவம் என்பது நம்முடைய பாரம்பரிய ஒரு மருத்துவம் தான். அந்த மருத்துவத்தை எல்லோரும் புறந்தள்ளி இருந்தார்கள். நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இந்த மருத்துவமனைக்கு சித்தா மருத்துவமனைக்கு யூனிவர்சிட்டியை ஆரம்பித்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் தான். நம்முடைய பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் நம்முடைய இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற போது இந்த சித்த மருத்துவத்திற்கென்று பல்வேறு நிதிகளை ஒதுக்கி இன்றைக்கு இந்த சித்த மருத்துவம் அனைத்து மருத்துவமனைகளும் இருக்க காரணமாக இருந்தவர்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏதோ மருத்துவமனையிலே ஏதோ ஒரு மூலையிலே சித்த மருத்துவ பிரிவு இயங்கிட வேண்டும் என்று எண்ணாமல் அதற்கென்று தனியாக கட்டிடங்கள் தந்து அதற்கென்று தனியாக அனைத்து உபகரணங்களும் தந்து அதற்கு தனியாக நம்முடைய மருத்துவர்களும் தந்து இந்த மருத்துவ பிரிவும் சிறப்பாக இயங்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். அந்த வகையில் அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் கொரோனா காலத்தில் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு மருத்துவம் சித்த மருத்துவம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்பி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விரைப்பேன். நன்றி, வணக்கம்.